Hello dears, இன்னைக்கு நம்ம cheesy mushroom omelette செய்யலாம். இது ரொம்பவே ஈஸியா யார் வேணாலும் செஞ்சிடலாம். இத செய்யிறதுக்கு நம்ம ஒரு 3 to 4 eggs எடுத்துக்கலாம். நமக்கு இந்த omelette எவ்வளவு திக்கா வேணுமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம number of eggs எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 eggs எடுத்துர்க்கேன். 4 eggs-உம் எடுத்து உடைச்சு ஒரு பவுல்ல ஊத்திக்கிட்டேன். இப்போ நம்ம அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா mix ஆனதும் இந்த பவுல்ல தனியா வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு pan எடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு olive oil எடுத்துர்க்கேன். இது கூட இப்ப chop பண்ண garlic-உம் ஒரே ஒரு green chilli ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு கப் mushroom ஆட் பண்ணிருக்கேன். mushroom நான் வந்து 4-ஆ கட் பண்ணி சின்ன சின்னதா ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கணும். நான் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்றேன். நம்ம கிட்ட ஸ்பினாச் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டா இந்த ரெசிபி இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். இது கொஞ்சம் சாட் பண்ணா போதும். இப்போ நான் இதுல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்றேன். கொஞ்சமா chilli flakes, தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக்க ஊத்திடலாம். நம்ம ஊத்துனதுமே அது வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு மஷ்ரூம்ஸ் வந்து ஈவனா எல்லா சைடும் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமாக இருக்க எக்கெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி உள்ள விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வந்து எக் ஆம்லேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு மேலே இருக்க லேயர் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரெல்லா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சீஸி மஷ்ரூம் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்காக எல்லாருமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.